சேக்காளி மாடசாமி இருக்கான, அவன் அரசியல் விமர்சகன். அரசியலை பற்றி நிறைய தகவல்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பான். எந்த விதமான சந்தேகம் கேட்டாலும் அவன் உடனே பதில் சொல்லுவான். அப்போ நான் கேட்டேன், ஒரு முறை இந்த எலெக்ஷனில் நிற்காங்களே, அதில் இந்த நோட்டாங்காங்களே, அதுனா என்னடைய அர்த்தம் அப்படின்னு மாடசாமிகிட்ட கேட்டேன். அதுக்கு மாடசாமி சொன்னான், NOTA, அதைத்தான் நோட்டான்னு சொல்லாங்க. NOTAனா நன் ஆஃப் தி எபவ் அப்படின்னு விளக்கம். அதாவது மேலே இருக்க யாருக்கும் என்னுடைய ஓட்டு கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ நான் கேட்டேன், இப்போ நோட்டா, சரி நீ ஒரு நோட்டாக்காரன் தானே, நீ எல்லா தேர்தலையும் நோட்டை தானே போடுவேன் அப்படின்னா. ஆமாம், நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி, அதை பற்றி இன்னொரு தகவல் உனக்கு சொல்கிறேன், அதை கேளு, ஒரு சந்தேகம் கேட்க நீ சொல்லு அப்படின்னா. என்னுடைய சந்தேகம் அப்படின்னு கேட்டேன். ஒரு தொகுதியில் ஒரே ஒருத்தர் தான் வேட்புமனு தாக்கல் செய்திருக்காரு, அவரோட வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா அவங்க அவர் தான் வெற்றி பெற்றதாக தேர்தல் அதை அறிவிச்சிருவார். ஆனால் அப்போ இங்கே அதில் பிடிக்காதவங்க இருப்பாங்களே, எப்படி மற்ற வேட்பாளர்லாம் போட்டிடும்போது யாரையும் எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லி நோட்டா போடுதோமோ, அது மாதிரி ஒரு வேட்பாளர்னாலும் அவரை பிடிக்காதவங்க இருப்பாங்களா, அது எத்தனை பேர்னு தெரியறதுக்கு அந்த நோட்டாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அப்போ தேர்தல் நடத்தித்தானே ஆகணும் அப்படின்னு அவன் என்கிட்ட கேட்டான். நீ என்னுடைய புதுசெல்லாம் கேள்வி வைக்க, இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாதுடே, இதெல்லாம் உனக்கு வர சந்தேகத்தெல்லாம் நம்ம கபில் சிபல் தான் தீர்த்து வைக்கணும், அதனால் எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். உங்களுக்காக தெரியுதா, நோட்டாவில் ஓட்டு போடணுன்னா ஒரே வேட்பாளர் இருந்தாலும் அதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்னென்னு கபில் சிபல் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம்.